ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரேமாஸ் கல்னரி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கோவக்காய் 65 ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருந்து கோவக்காய் 65 எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நான் டீப் ஃப்ரைடு மெத்தட் அண்ட் அப்புறமா நம்ம ஏர் ஃப்ரையர் ரெண்டுத்துலேயுமே நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏர் ஃப்ரையரில் பண்ணும்போதும் நல்லா கிறிஸ்பியாக சேம் அதே மாதிரி எண்ணெயில் பொரிக்கிற மாதிரியே நல்லா கிறிஸ்பியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கோவக்காய் 65 எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இந்த கோவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்காக இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு 1/3 கப் பேசன் ஃப்ளவர், அதாவது கடலை மாவு எடுத்துப்போம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் ரைஸ் ஃப்ளவர் எடுத்துக்கலாம், அரிசி மாவு. அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி கலருக்காக நான் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு பவுடர், அதாவது ஃபெனல் பவுடர். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு, இதுதான். அதுக்கப்புறமா கோவக்காய் ஒரு 300 கிராம் கோவக்காய் நான் இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தண்ணி தேவைப்படும். ஸோ இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். நம்ம கோவக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீட்டமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். அதை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா 1/3 கப் பேசன் ஃப்ளவர் கடலை மாவு சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா அரிசி மாவு, அதுக்கப்புறமா டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறமா ஃபெனல் பவுடர், சால்ட்டு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே தண்ணி சேர்த்து பிசைய வேண்டாம். ஃபஸ்ட்டு அந்த கோவக்காயில் இருக்கிற தண்ணியிலே பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு வேறு சேர்த்துருக்கோம். ஸோ அதுலேயே அந்த தண்ணியே போதுமானது. அதுலேயே கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டைட்டான மிக்சராக இருக்கணும். ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. லூஸாக இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரிக்கும் போது அதாவது கோவக்காய் தனியாகவும் அந்த மசாலா தனியாகவும் பிரிஞ்சு வந்துடும். அதனால் கொஞ்சம் நல்லா டைட்டாக பிசைஞ்சாதான் அந்த கோவக்காயிலே அது நல்லா ஒட்டி இருக்கும். அதே நேரத்தில் எண்ணெயில் பொரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் வரும். ஸோ அதனால் நல்ல ஒரு டைட்டான மிக்சராகவே நம்ம பிசைஞ்சுக்குவோம். இதே மாதிரி எல்லா 65க்கும் நம்ம காலிஃப்ளவர் 65 இருக்கட்டும், பேபிகார்ன் 65 இருக்கட்டும், இதே ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நல்ல ஒரு கிறிஸ்பியான கோவக்காய் 65 நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நான் ஏர் ஃப்ரையர் பேஸ்கெட்டில் நான் இதை அரேஞ்ச் பண்ணிடுறேன். உங்களோட ஏர் ஃப்ரையர் பேஸ்கெட் சைஸை பொறுத்து நீங்கள் ஒரு 2 பேட்ச் 3 பேட்சாக கூட நீங்கள் ஏர் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒன்று மேலே ஒன்று படாத அளவுக்கு நல்ல பரவலாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஏர் ஃப்ரையரில் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் இப்போ ஏர் ஃப்ரையர் பேஸ்கெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் டைமிங் இப்போ செட் பண்ணுறேன். 20 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 200 டிகிரி டெம்பரேச்சரில் நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஏர் ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். மீன்வைல் நம்ம ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஏர் ஃப்ரை பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஏர் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஹீட் நல்லா இருக்கணும். ஸோ அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். எண்ணெயில் சேர்த்த உடனே நம்ம உடனே திருப்பி விடக்கூடாது. ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டு 2 சைடும் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம பொரிச்சிக்கலாம். நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க, லோ ஹீட்டில் வைக்க வேண்டாம். கோவக்காய் நல்ல கிறிஸ்பியானோன்னா அந்த ஆயிலோட சிஸ்லிங்லாம் நின்னதுக்கப்புறமா நம்ம கோவக்காயை வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், சிம்பிளான ரெசிபி தான். ஸோ நமக்கு கோவக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்கள்லாம் கோவக்காயெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம இந்த மாதிரி கோவக்காய் 65 பண்ணி அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரி பிரியாணி இல்லை எந்த விதமான வெரைட்டி ரைஸ் அது மாதிரிலாம் பண்ணும்போது இந்த மாதிரி கோவக்காய் 65 பண்ணி நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ ஏர் ஃப்ரையர்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன் பிட்வீன் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஷேக் பண்ணி திரும்பி வச்சு நம்ம இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கணும். ஸோ ஏர் ஃப்ரையரில் இருந்த கோவக்காயும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அதுவும் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக, எண்ணெயே நம்ம சேர்க்கல. ஸோ எண்ணெய் சேர்க்காமையே நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வெண்டைக்காயில் ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் கோவக்காய் சாப்பிட மாட்டிங்கன்னா வெண்டைக்காயிலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பாவக்காய். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஹோப் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from பிரேமலதா அரவிந்தன். Bye.